நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்காத சத்தம். சரி, இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டிகர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனித குலம் மாத்திரம் தான் விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்றைய நிலைப்பாடு. அவன் போன போக்கில் போயிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். அவன் வாழ்றது தான் வாழ்க்கைன்றான், அவன் செய்கிறது தான் தப்பு சரின்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் தேவன் நம்மளெல்லாம் வேறு பிரித்து அவருடைய நாமத்துக்கு ஒரு மகிமையான, ஒரு உபயோகமான, ஒரு புரோஜனமான, ஒரு கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக நம்மளை கொண்டு போகணும், கொண்டு வரணுன்றதுக்கு தான் தேவன் தம்முடைய ஜனத்தை தமக்கென்று வேறு பிடித்து இன்னைக்கு உங்களுடைய திருச்சபையில் நம்மளெல்லாம் அங்கமாக வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை குறித்து ஒரு பெரிய கனவு அவர்கிட்ட இருக்குது. அந்த கனவை ஏதேன் தோட்டத்திலே நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோடு பேசலை. த பர்பஸ் ஆஃப் காட், கடவுளுடைய ஒரு பெரிய திட்டமும் ஒரு நோக்கமும் விருப்பமும் என் வாழ்க்கையில் நிறைவேறணுன்றது தான் தேவனுடைய தீர்மானம். அதை நான் நிறைவேற்றினா இல்லையா என்பது தான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தாவீதை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செஞ்சு முடிச்சார். அதனால்தான் தாவீதுகிட்ட உன் பிள்ளைய பற்றி சொல்லி அனுப்பி உன் பிள்ளைகிட்ட அதை சொல்லுன்றார். அவன் தன் மகனை கூப்பிட்டு சொல்கிறான், தைரியமாரு, காரியத்தை நடப்பி, ஆண்டவர் உன் கூட இருப்பார், சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்க்கும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பர்பஸ் நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் எந்த பயன்படுத்துகிற தன் பாத்திரத்தை விடுகிறதில்லை, விட போகிறதும் இல்லை. நீனே ஓடினாலும் உன்னை விட மாட்டார், அந்த வேலையை முடிக்காம விட மாட்டார். யோனா, தப்பி ஓடுறியா? ஓடுறான் அவனை. உன்னை கொண்டு வந்து மறுபடியும் நான் என்ன சொல்ல சொன்னேன் அதை சொல்ற வரைக்கும், சொன்ன பிறகு நீ என்ன வேணா அழுதுக்க, சொன்ன பிறகு உட்காந்துக்கிட்டு உச்சி உழுது அப்படியே ஆமலுக்கு சரி முளைச்சு அதில் சந்தோஷப்பட்டவன் கொஞ்ச நேரத்தில் சுட்டெரிச்சு போனோன்னே கத்து கத்து கத்துன்னு எரிச்சல் அடைஞ்சு கத்துறான். புரியல? ஆண்டவர் சொன்ன, என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, மறந்துடக்கூடாது. உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சேன்னு அதை செஞ்சு முடிச்சுட்டேன். நினிவே ரட்சிக்கப்பட்டது. ஆண்டுடைய உபயோகத்துக்குள்ள இல்லாத ஒரு பொருள் எதற்கு சொல்லுங்க? உங்க வீட்டில் உபயோகப்படாத பொருளை எங்க போடுவீங்க? குப்பையில போடுவீங்க. இன்னும் முடியலன்னா காயலாங்கடையில் போடுவீங்க. புரியல? உங்க வீட்டில் உபயோகப்படாத பொருள் ஏதாவது இருக்குதா? பக்கத்தில் ஏதாவது உட்கார்ந்து இருக்குதா? புரியல? ஒரு தடவை பார்த்துக்குங்க. புரியல? அந்த உபயோகப்படலைன்னா அது உபயோகப்பட்டனால மறந்துடக்கூடாது. ஆமாம், ஒரு பிரதர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இன்னைக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப ஜோடி போட்டு சந்தோஷமாக அந்த டூ வீலரில் போவாங்க எங்கேயுமே. ஆமாம், அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவாயிருச்சு. அவங்க முன்ன மாதிரிலாம் அவங்களால அவ்வளோ தூரம் பிரயாணிக்க முடியல. அதனால் அவங்க வண்டியில் ஏறி போய் உட்கார்றப்பெல்லாம் ஸ்கிப் ஆகி விழுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், மூட்டை மாதிரி இருக்கடி, ஏறி ஒழுங்க அப்படின்வார். அவ்வளோ நாள் சொன்னதில் அவர் இப்போ அவங்கள மூட்டைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்ன மூட்டைன்றாரு பாஸ்டர். நான் சொன்னேன், இந்த மூட்டையை வச்சு தான் 3 பிள்ளையை பெற்றாரு, இந்த மூட்டையை வச்சு தான் சோறு தின்னாரு, இந்த மூட்டை தான் இந்த அம்மாவுக்கு துணி துவைச்சு போட்டுச்சு, இந்த மூட்டை தான் எல்லாம் செஞ்சிச்சு, விடுங்க நீங்கள் கண்டுக்காதீங்க என்ன. அவர் முன்னாடி போய் சேர்ந்துட்டார், அந்த அம்மா முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவர் தனி கட்டையாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகள்லாம் பார்த்து சொல்றது, எப்போ போவார் எப்போ? இதான் உலகம், இதான் உலகம். உலகம் நீ நல்லா இருக்கும்பொழுது உன்னை பயன்படுத்திக்கும், நீ நல்லா இல்லைன்றப்ப உன்னை தூக்கி போட்டுரும். ஆனால் நல்லா இல்லைன்றப்ப தூக்கி போட்ட பொருளை தான் ஆண்டவர் கொண்டு வந்து காயலாங்கடையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சிருக்கிறார்.
புத்தி கெட்டது, பலவீனப்பட்டது, சுகவீனப்பட்டது, ஒன்றுத்துக்கு உதவாது, அடங்காது, இதையெல்லாம் கொண்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிருக்க நோக்கம்னு தெரியுமா? அவருடைய பர்பஸை நிறைவேற்றத்துக்காக. ஹல்லேலூயா. உலகம் வெளியே தூக்கி போட்டுச்சு, தேவன் வெளியே தூக்கி போட்டதை கொண்டு வந்து உள்ளார வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவரை கிதியோனுக்காக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். அவர் வேலையை முடிக்கிற வரைக்கும் நானே போகிறேன்னா கூட அவரால் போக முடியாது. வீட்டில் சிஸ்டர் கூட சொன்னான், ரொம்ப வேலை இருக்குப்பா, பிள்ளையெல்லாம் பார்க்கணும், எப்போ பார்த்தாலும் இப்படி ஊழியத்துக்கு போயிருந்தா குடும்பத்தை எப்படிப்பா பார்க்குறதுன்னு சொன்னாலும் ஒரு பக்கம் தோணுனாலும் அடுத்த பக்கம் சே சே சே. அவர் சொல்லலை, அவர் சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறது வேற, அவர் சொல்ல வைக்கிறது வேற. இது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள். இது நம்ம படிக்கும் பொழுது சகல கிரியைகளையும் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய செய்கையாக இருக்கிறோம் சொல்லி எபேசியர் நிருபத்தில் பவுலடிகளார் அழகாய் சொல்லுகிறார். நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாக இருக்கிறோம். we are the works of God. தேவனுடைய செய்கைங்க. நம்ம நீங்கள் நல்லதெல்லாம் செய்ய மாட்டோம், நமக்கு நல்லது செஞ்சலாம் பழக்கம் கிடையாது. நல்லதை செய்ய வைக்கிறாரு நம்மளை. நீங்கள் ஒரு நல்லதை செஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் செய்யலை, அவர் செய்ய வச்சிருக்கிறான்றது அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களுக்கு நல்லது செய்ய நல்ல எந்த காலத்திலும் வராது. பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்க கூட முடியாது ஒரு நாள், ஆனால் உன்னை மன்னிக்க வைப்பார் பாருங்க. போய் சாரிக்கா அப்படின்னு கையை கும்பிடவே வைப்பார். வந்துடக்கூடாது. வீட்டுக்கு வந்து யோசிப்பிக்க, நம்மளா செஞ்சோம், நீ செய்யலை, அவர் செய்ய வச்சாரு. அதற்காக தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நாம் மறந்துடக்கூடாது. சரி, ஒரு முக்கியமான ஒரு பதத்தை நான் பார்த்து நம்ம திருவிருந்து கடந்து போவோம். ஒரு சின்ன ஒரு சுமாலான ஒரு விஷயத்தை. ஆண்டவர் ஏதேனில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளுக்காக 6 நாள் உண்டாக்குனதில் 6ஆம் நாள் கடைசி ஒருக்க ஆதாமை உண்டாக்குறார். ஆதாமுக்கு ஒரு மனைவியை உண்டாக்குறார். 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. தோட்டத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க. திடீர்னு பாவம் செஞ்சிட்டாங்க. திடீர்னு பாவம் வந்துருச்சு. இப்போ பாவம் வந்தோடனே இதெல்லாம் ஸ்டடீஸில் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சோடனே தோட்டத்துக்கு வெளியே போங்கன்ட்டார். நேற்று அந்த டாப்பிக்கை சொன்னேன், மறக்கூடாது. அவன் ஏதேன் தோட்டத்தை மட்டும்தான் பண்படுத்தி பாதுகாத்து பயன்படுத்தி இருந்தான். இப்போ பாவம்னு ஒன்று தெரிஞ்ச பிறகு தான் பூமியே பண்படுத்துகிறவனா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா இல்லையா? இல்லைன்னா இன்ன வரைக்கும் எங்கே தான் வெட்டிகிட்டு இருந்திருப்பான்? தோட்டத்திலே தான் வெட்டிக்கிட்டு இருந்திருப்பான். தோட்டத்தையே கொத்தினதே கொத்திக்கிட்டு இருந்திருப்பான். புரியுங்களா? பார்த்தார். ஆண்டவுடைய அனாதி தீர்மானமும் அனந்த நாணமும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த அனந்த நாணம்லாம் நமக்கு கிடையாது. தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன யோசிச்சுப்பாரு, என்ன எப்போ பார்த்தாலும் உள்ளாரையே கொத்திக்கிட்டு இருக்கிறான், இங்கேயே கொத்திக்கிட்டு இருக்கிறான், இங்கேயே தான் தண்ணீர் பாயுது, இங்கேயே தான் விளையுது, பூமி இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பயல் என்ன பண்ணுறது? கூட ஆண்டோடைய பர்மிஷன் இல்லாமையா சர்ப்பம் வந்துச்சு? ஆண்டவர் தெரியாமையா பாவம் வந்துச்சு? பர்மிஷன் கிராண்டட், பர்மிஷன் கிராண்டட். வரக்கூடாது. என்ன பாச இப்படி சொல்றீங்க? ஆமா, பர்மிஷன் கிராண்டட், போ அப்படின்ட்டார். பர்மிஷன் கொடுத்த உடனே சர்ப்பம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு யாரை பார்த்துச்சு? அம்மாவை பார்த்துச்சு. அத்தா என்னத்தா ரொம்ப நாளாக வருத்தத்தில் இருக்கிற, உன் முகத்தை பார்த்தா சாப்பிடாத ஆள் மாதிரி இருக்குது, எப்படி பார்த்தா இருக்கிற அப்படின்னு கேட்டு, ஆமாம், தோட்டத்தில் இருக்க எந்த கனியும் தேவன் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைப்பா, இந்த ஒரு கனியை மட்டும் ஆண்டவர் தொடவே கூடாதுன்ட்டாருந்துச்சு. ஆமாம், ரைட், ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்டீங்கன்னா அவரை போல் ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும், அவரை போல் ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் அவனை சாப்பிடக்கூடாதுன்ட்டாருன்னு சொன்னோன்னே அந்த அம்மா மகிழ்ச்சியாகி போய் பறிச்சிச்சு, சாப்பிட்டுச்சு, பக்கத்தில் இருக்க புருஷனு குடிச்சு. ரொம்ப தூரத்துலலாம் புருஷன் இல்லை, பக்கத்தில் தான் நின்று இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப தூரத்துலலாம் புருஷன் இல்லை. நீங்கள் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, பறிச்சு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் இங்கே பாருங்கப்பா அப்படிலாம் கொடுக்கல, பக்கத்திலேயே தான் நின்னார். பறிக்கிறப்ப பக்கத்திலே தான் நின்னார். சர்ப்பம் பேசுகிறப்ப பக்கத்திலே தான் நின்னார். எப்படி இருந்தார்?
சாப்பிட்டு கொடுத்துச்சு, புருஷன் கொடுத்துச்சு, புருஷன் சாப்பிட்டாரு. இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இறந்த உடனே ஆண்டவர் வராரு. வந்து காலையில் வந்து என்னப்பா எங்கப்பா இருக்கிற, எங்கேயா இருக்கிறீங்க, நீ இப்படி செஞ்சு விட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் தோட்டத்தை விட்டு விரட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இந்த வார்த்தைக்கு நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவளா மாறிட்டாள். தோட்டத்துக்குள்ளார இருந்தவளுக்கு பிறந்துடக்கூடாது. இப்ப யாரா மாறிட்டாலாம்? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயா மாறிட்டாள். பாத்தீங்களா? ஒரு சின்ன வட்டம் எவ்வளவு பெரிய வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. சரி, அடுத்த விஷயம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். வார்த்தையை மறந்துடக்கூடாது. இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மை போல் சொல்லுங்க, நல்லா கொஞ்சம் கொள்ளுங்க. நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் விளங்கணும். விளங்கினாதான் புரியும். புரியுங்களா? இது வரைக்கும் அவருடைய இமேஜ் இல்லையா? இமேஜ் இருந்துச்சு. இமேஜோடைய வெளிச்சம் இப்பதான் வெளியே வருது. உள்ள இருந்த அந்த இமேஜோடைய அந்த வெளிச்சம் இப்பதான் வெளியே வருது. எப்ப வெளியே வருது? ஆண்டவர் இந்த சோதனையை பர்மிட் பண்ண பிறகுதான் இப்ப ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அவர் சொல்றாரு, இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விதத்துல நம்மை போல் ஒருவர் ஆயிட்டாங்க. இப்பதான் அந்த காட்லி இமேஜ் ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த காட்லி இமேஜ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நன்மை என்ன தீமை என்பதை அவன் அறிய வேண்டியதாயிற்று. அதை அறிந்த பிறகுதான் ஆண்டவரே சொல்றாரு, the God of Trinity சொல்றாங்க, நம்ம போல ஒருத்தன் ஆயிட்டான். யாரை போல ஒருத்தன் ஆயிட்டான்? நம்மளை போல ஒருத்தன் ஆயிட்டான். புரியுங்களா? இவன் சாதாரண அல்ல, இப்ப நம்மளை போல ஒருத்தன் ஆயிட்டான். அப்ப படைச்சப்ப அவருடைய நோக்கம் என்ன? தன்னை போல ஒருவன் ஆகணும்னு தான் அவருடைய விருப்பம். இப்பொழுதும் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்து விண்ணகம் போயிருக்கிற ஆண்டவருக்கு நம்மளை போல இருக்கணும் அல்ல, அவரை போல இருக்கணும் தான் ஆசை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அங்கே பாவம் செய்த பிறகு மனுஷன் தேவனை போல இருந்தான். இங்கே பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு தேவனுடைய முழு சாயலுக்குள்ளே பூரணப்படுகிறான். பாவம் வந்த பிறகுதான். நீங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, பிள்ளைகள்லாம் நீங்கள் நிறைய பேர் இந்த சில சொல்லுவாங்க, அந்த பிள்ளைகளை ஒரு இடத்துல உட்காரு, பொழுது நீங்க ஓடிட்டே இருக்க, அப்படிதான் இருக்கும். அதான் குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்ற கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஐயோ பாஸ்டர் முடியல, என்னால் முடியல. ஒரு நாள் இந்த ஆதாமை நீங்க வச்சு பாருங்க, உங்களுக்கு முடியுமா என்னன்னு தெரியும். புரியுங்களா? நைட்டு நான் 2 மணிக்கு படுக்கிறேன். புரியுங்களா? அவன் எதுக்கு போனாலும், இதுக்கு போனாலும் அதுக்கு போனாலும் இந்த தாத்தா தான் கிடைச்சான் அவனுக்கு. புரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி சர்ச்சை கிளம்பி நிற்கிற, எங்கேருந்து முடியாது அவன் ஆதா மாதிரியே தான் முடியாருவான். நேராக கதவை திறந்துட்டு நேராக முடியாது, தாத்தா 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 நானும் சர்ச்சுக்கு. அவனை குளிப்பாட்டி கலப்பி, அது எவனும் குளிப்பாட்டக்கூடாது, நானும் குளிப்பாட்டேன். இன்றைக்கு அவங்க அம்மாட்ட தள்ளி விட்டுட்டு வாடா குளிச்சு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து நேராக இங்கே வந்து உட்காரு. புரியுங்களா? நிறத்தில் இருக்க மாட்டான். எனக்கு அதனால இதுவரைக்கும் ஒரு துக்கம் வந்தது இல்லைங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராக்டிஸ் என்னன்னா, இங்கே வர குழந்தைகள்லாம் இப்படி தான் பார்ப்பேன், என்னை பார்த்தோன்னே போயிடும். ஆனால் இவனை இப்படிலாம் பார்க்குறேன், அவன் நெருங்கி தான் வரானே தவிர தூரமாக போக மாட்டேன்றான். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வயசில் நீங்கள் பார்க்குற இந்த விஷயத்த அவன் 18 வயசு ஆன பிறகு நம்ம பார்க்கவே முடியாது. நீங்கள் நினச்சி அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறான்னா கூட விளையாட தெரியாது அவங்களுக்கு. அங்கேருந்து வரான், குட்டிக்காரன் அடித்து டபக்குன்னு வந்து நிற்கிறாங்க. நமக்கு மண்டை உடஞ்சிருமா கை உடஞ்சிருமா பார்க்குறோம், எதுவும் உடைய மாட்டேன், ஆனால் வந்து நிற்கிறாங்க.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிற விஷயம். இதே போலதான் ஏதேன் தோட்டத்தில் பாவம்ன்றது அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டது. பாவம் அனுமதிச்சப்பதான் இவன் யாருன்றதே தெரிஞ்சிச்சு. இவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் நம்மை போல் ஒருவன் ஆயிட்டான். நன்மை என்னது தீமை என்னன்றது அவனுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. கெட்டது எது நல்லது எதுன்றது என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்ப அவனுடைய இமேஜ்ல, நான் என்னுடைய இமேஜ்ல இருக்க ஒரு விஷயம் அவனுக்குள்ளார வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. பேர் வச்சதுலாம் என்ன போலதான் வச்சான். லேடி செலக்ட் பண்றத கூட, துணையை செலக்ட் பண்றதுல கூட என்ன போலதான் செலக்ட் பண்ணிருக்கிறான். அதுல கூட யாரை போல சொல்லுங்க, நம்மள போலதான். எதுவா இருந்தாலும் கொண்டு போய் வச்சுட்டு கொண்டாரு. ஓ, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், அவள் மனுஷன் எனப்படுவாள் என்று அவள் அன்னைக்கு சேர்த்து கொள்றான். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா. யானையும் புனையும் கல்யாணம் இல்லையா அவன் கலை, புரியுங்களா? அதெல்லாம் கட்டிக்கலையே, அதுக்கெல்லாம் பேர் வச்சான். பேர் வச்சான வசனம் சொல்லுது, அவனுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை, புரியுங்களா? ஆனா ஆண்டவர் விட்டார். அடுத்த ஆண்டவர் பார்த்தார், நல்ல அயர்ந்த நத்திரையை கொடுத்து ரிப்பு எடுத்தாரு, அவனை உருவாக்கி கொண்டு ஏசு அவன்கிட்ட விட்டாரு. அவ்வளோ மகிழ்ச்சி. ஆனா புரியுதா? நீர் தந்த ஸ்திரீன்னு சொல்றான் பாருங்க. என்னதுங்க சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் பிள்ளைய கல்யாணம் வச்ச பிள்ளைகளை கேளுங்களேன், நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே, நீங்க பார்த்து வச்ச பொண்ணு தானே, அது சொல்லுவாங்க பாருங்க. பாருங்க, நீ தந்த ஸ்திரீயானவள் அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது பாருங்க. பாருங்க, இதெல்லாம் அந்த ஃபுல்ஃபில்லிங் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நன்மை என்னது தீமை என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சு நம்மை போல ஒருவன் ஆயிட்டான். நம்மை போல ஒருவன் ஆயிட்டான். இப்போ உங்களை சப்ஜெக்டுக்குள்ளார கொண்டு ஒரு சுருக்கமான முடிவுரையோடு உங்களை முடிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் இந்த பாத்திரத்தை எதற்காக தெரிந்து கொண்டார்ன்ற அறிவு எனக்கு வருகிற வரைக்கும் நான் எதற்காக வாழுகிறேன் எனக்கு தெரியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. கல்யாண வீட்டில் இருந்த கற்சாடிக்கும் கல்யாண வீட்டுக்கு வெளியே இருந்த சுத்திகரிப்பின் கற்சாடிக்கும் ரெண்டு வித்தியாசம்தான். ஒன்று அது உள்ளே இருந்துச்சு, இது வெளியே இருந்துச்சு. அது திராட்சரசம் குடிக்கிறது, இது கால் கழுவுறது. ஆனால் கால் கழுவுறதுக்கு இவ்வளோ பெரிய மகிமை வரும்னு அந்த கற்சாடி நினைச்சு கூட பார்த்துருக்காது. அப்படித்தான் நம்பலாம். எத்தனையோ வீட்டில் குழு மண்டபத்தில் இருக்கிற மாதிரி ஷோகேஸில் அவங்க வீட்டில் நிறைய பொருள் இருக்கும் பாருங்களேன். அது எதுக்காக உதவுமா, எதுக்காக உதவுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க. எதுக்காக இந்த ஷோகேஸில் சில பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க பாருங்க. என்னைக்காவது அதை எடுத்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வா நடந்து போகலாம், இன்னைக்கா கூப்பிட்ருக்கீங்களா? அது அந்த இடத்துல தான் இருக்கும், எதற்கும் உபயோகப்படாது. ஆனால் தண்ணி குடிக்க ஒரு சொம்பை தேடுவீங்க பாருங்க. இந்த தண்ணி குடிக்க சொம்பு, எங்கடா தண்ணி குடிக்கிற சொம்பு, எங்கடா தண்ணி குடிக்கிற சொம்பு, அந்த எங்கடா தண்ணி அந்த சொம்பை கண்டு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறப்ப தான் அந்த சொம்போடைய மகிமை உங்களுக்கு தெரியும். அதை போலத்தான் வெளியே உதவாததெல்லாம் உள்ள உதவ வைக்கிறதுக்காக தான் நம்மளெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். வெளியே உதவாதது, மனுஷனால தள்ளப்பட்டது, புறம்பாக்கப்பட்டது, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரங்களை தேவன் எதற்கு வச்சிருக்கிறார்ன்ற முகாந்தரத்தை நீங்க அறிந்தால் ஒழிய நீங்கள் தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் வாழ முடியாது. சாலமோனுக்கு ஒரு பிரியர் ஆலயம் கட்டி முடிக்கணும். தாவீதுக்கு ஒரு பிரியர் இஸ்ரவேலை சுத்தி யுத்தங்களை செய்து ஒரு அமெரிக்கையை உண்டாக்கணும். புரியல? எல்லாருக்கும் ஒரு பிரியர் ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரை வெளிப்படுத்த? தேவனை வெளிப்படுத்த. என்னை அல்ல, என் தேவனை வெளிப்படுத்த, என் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்த, என் தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்த நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய செய்கைகள் யாரை வெளிப்படுத்துதான்? தேவனை. பாருங்க, சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியை எது அறிக்குதான்? ஆகாய விரிவு சொல்லுதான். அப்ப கடவுள் படைத்த எல்லாமே ஏதோ ஒரு தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் வாங்கினோம், அபிஷேகம் பெற்றோம், ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றோம். தேவனுடைய செயல்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தேவை அதுதான். தேவனுடைய செயல்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? ரொம்ப ஒரு முக்கியமான இடம்.
இந்த மனதில் கொள்ளணுங்க, மனதில் கொள்ளணும். ஒருத்தன் பெரிய வீடு கட்டி வச்சிருந்தாங்க, மேல் வீட்டுக்கு ஒருத்தன் கூட கூடி வரலையா, ஊடு பூட்டியே கிடக்குது, கம்பளம்லாம் விரிச்சியே கிடக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது, ஒரு பய வீட்டுக்கு வர மாட்டேன்றான். ஜீசஸ் சொல்கிறார், பெத்தனியால் உட்காந்துட்டு, போங்கடா அந்த கிராமத்தில் நம்முடைய ராவிருந்தை ஆயத்தம் பண்ண அந்த மாடி இருக்கும், புரியுங்களா, போய் சொல்லுங்கள் இன்னைக்கு எங்கள் ஆண்டவர் இங்கே போஜனம் பண்ண வருவார் அப்படின்னு சொல்லுங்கள். எஸ், அதற்காக தான் காத்திருக்கிறேன்னு அவன் சொல்லுவான். அந்த வார்த்தையை கேட்டுடுவாங்க, போகிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆச்சரியனாலும் ஆச்சரியம் பாருங்க, அந்த மாடி யாருக்காக வைக்கப்பட்டிருந்து? இயேசு தம்முடைய பழைய உடன்படிக்கையை முடித்து வைக்கவும் புதிய உடன்படிக்கையை தொடங்கி வைக்கவும் அந்த மாடி ஆயத்தமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னொன்று தெரியுமா, காட்டி கொடுக்கிறவனை முதல்ல சொல்லி அனுப்பவும் அந்த மாடி தான் ஆயத்தமாக இருந்துச்சு. பாருங்க, ஒரு கட்டடத்தையே ஆண்டவர் பயன்படுத்துவார்னா தான் கையால் கட்டி எழுப்புன உங்களை பயன்படுத்தாம விட்டுருவாரா? பயன்படுத்தாம விட்டுருவாரா? யூ ஆர் த யூஸ்ஃபுல் வெசல்ஸ். திரும்ப சொல்கிறேன், நான் எதற்கு இருக்கிறேன், எதற்கு வாழ்கிறேன், நான் இருக்கிறனால யாருக்கு பிரோஜனம்ன்ற ஒரு நினைப்பு உங்களை அடிக்கடி பாதிக்கும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்காக அழைக்கப்பட்டு அவருடைய காரியமாக பயன்படுகிற ஒரு பாத்திரம் என்பதை மறந்தே போகாதீங்க. மறந்தே போகாதீங்க, மறந்தே போகாதீங்க. நான் பல்லாயிரங்களுக்கு பயன்பட வேண்டிய பாத்திரம். நீங்கள் இதற்குள்ள எத்தனை பேர் லட்சங்களுக்கு பயன்படுகிற பாத்திரங்கள் புறப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. சிலதெல்லாம் லட்சங்களுக்கு புறப்படுற பாத்திரமா இருக்கும். ஜோசெல்லாம் லட்சங்களுக்கு பயன்படுற பாத்திரமா மாறுவேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன் சோகமாக சொல்கிறேன்? அடி என்னை விட்டு விடும் அப்படின்றியா? என்ன சொல்ல போகிறேன்? புரியல. இதெல்லாம் கோடிகளுக்கு பயன்படுற பாத்திரமா மாறணும். மாறுவியா? விட்டுங்க அங்கிள், எஸ்கேப். அப்படியா? பயன்படுற நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு அந்த பாத்திரம் தெரியாது. அன்னைக்கு இயேசு 12 வயசுல போய் வினாவுன போய் யாருக்கும் தெரியாது இவர் தான் இந்த உலகத்துடைய இரட்சகர் என்பதை, புரியல. ஆனால் அந்த 30 வயது நிறைவேறி அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து சாட்சி கொடுத்த பார்த்த மக்களுக்குள்ளார ஒரு பெரிய விகற்பம், இவர் தானா, இவர் தானா இந்த நாசரேத்தூர் இயேசு, இவர் தானா இந்த உலகத்துக்கு இரட்சகர் என்பதை இன்டர்வியூ பண்றான். அருமையான யோவான் சாணகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, புரியல. அதனால இன்னைக்கு அவன் சின்னவனா இருக்கிறான், அவன் ஒண்ணுக்கு உதவாம இருக்கான், சரியா படிக்க மாட்டான், மக்கு பய அப்படிலாம் நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க. அவர் வேற கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த கணக்குக்கு இந்த கணக்குக்கு சம்பந்தமே இருக்காது. கை தலையில சொல்லுங்க பாருலாம், இந்த கணக்குக்கு அந்த கணக்குக்கு சம்பந்தமே இருக்காது. உங்க கணக்கு வேற, அவர் கணக்கு வேற. நீங்க பார்க்கிற கணக்கு வேற, அவர் பார்க்கிற கணக்கு வேற. நீங்க பார்க்கிற பார்வை வேற, அவர் பார்க்கிற பார்வை வேற. வீட்டுல 7 பேர் இருக்கான், 8வது ஆளை தேடுறாரு, புரியுங்களா? எங்கடா எல்லா பேரும் வந்துட்டான், எங்கடா அந்த பையன் 8வது பையன் வந்துடக்கூடாது. இன்னும் புள்ள இருக்காயா உனக்கு? ஆமா, முதல்ல இருக்கிற பிள்ளைகளாம் அப்படி ஏழையா அப்படி வந்து நிற்கிறான் அப்படின்றான். உடனே இவன் நேரம், அப்பா பரவாயில்ல, சவுளுக்கு ஏற்ற ஆளு தான் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். ஏய் கையெடு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்குறவர். அப்பா சரி, 1 போ, 2 போ, 3 போ, 4 போ, 5 போ, 6 போ, 7 போ, எல்லாம் போயிடுச்சு. உனக்கு இதுக்கப்புறம் புள்ள இல்லையா? இந்த கடைசியா ஒரு பையன் இருக்கிறான், தப்பாம பிறந்துட்டான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், கூட அவனை அழைத்து கொண்டு வா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் மேல அபிஷேகத்தை வை, அவன் இஸ்ரவேலை அரசாட்சி செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவா இருந்து என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் சொன்ன பாத்திரங்க அது. நீங்க பக்கத்துல கால அற்பமா எண்ணாதீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பிரசங்கத்துல பண்ணும்போது குழந்தைகளை பத்தி பேசுறப்ப ஒருவனையும் அற்பமா எண்ணிடாங்கன்னு அப்பயே அவங்கள அப்படி பார்த்துருக்காரு பாருங்க. என்னைக்கா உங்க பிள்ளைகளை வருங்காலத்தை பார்த்துருக்கிறீங்களா? இப்பதான் பார்ப்பீங்க. என்னடா மார்க்கு மேக்ஸில் 15, உருப்பிட மாட்டேன், உருப்பிட மாட்டேன், நீ நல்லாவே இருக்க மாட்டே பாரு. நான் செலவு பண்ணி என் காசு அழிஞ்சது தான் போவேன். நீ மக்கு பயிலாவே இரு. பொம்பளை பிள்ளை நீலாம் வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்க தான் லாயக்கு. இந்த பார்வையோட பார்த்து வளர்த்தது பூரா இன்னும் அப்படி தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்குது, புரியுங்களா? பார்வையை விரிவாக்குங்க,
இதோட முடியலடா, உனக்கு ஒரு பெரிய சகாப்தம் இருக்கிறது. எஸ்தர் நினைச்சிருப்பாளா இவ்வளோ பெரிய யூத குலத்தை காப்பாத்துற பாத்திரமா வந்திருப்போம் நினைச்சிருப்பாளா? அரண்மனையுடைய முத்தத்தில் உட்கார்ந்துருந்தவ இன்னைக்கு ராஜ சமூகத்தில் போய் நிற்கிறா, ராஜாவோடே போய் உட்கார்றா. யூத குலத்தை முழுவதும் காப்பாத்துற வரைக்கும் அவளை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுது. பாருங்க, நம்ம எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அவருடைய செய்கையாயிருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? என்னை வெளிப்படுத்தல, அவரை வெளிப்படுத்த. இதற்காக நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். அவரே உங்களிடத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்துவார். அவரே உங்களிடத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்துவார். அவரே வெளிப்படுத்துவார். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேணாம். புரியல? என்னங்க, நான்லாம் பார்த்துருக்கேங்க இந்த கோவிட் டைம்லலாம் 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காராதான் ஆண்டவர் 3 மணி நேரம் உட்கார வச்சு லைவ் எடுக்க வச்சிருக்கிறாருங்க. நானும் பார்த்து ஆச்சரியப்படுவேன். 10 நிமிஷம் அந்த மனுஷன்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. புரியுங்களா? 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார ஆளும் கிடையாது. 3 மணி நேரம் உட்காரு, வேற யாரும் கிடையாது, நானும் அவரும் தான். உட்காரு நான் பேசுறத நீ தான் கேட்கணும், உனக்கு தான் பிரசங்கம், வரக்கூடாது. ஆண்டவர் பாருங்க, ஒரு எந்த மனிதனை எடுத்து பயன்படுத்தணும் அவருக்கு தெரியும், யாரை உட்கார வைக்கணுன்றது அவருக்கு தெரியும். மதரக்கூடாது. இப்போ இவரை உட்கார வச்சிருக்கிறார். புரியுங்களா? உட்காரு. புரியுங்களா? நீ பயன்படு. இதுதான் தேவனுடைய திட்டம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம யாருமே அதுலேருந்து தப்பவே முடியாது, தப்புவிக்கவே முடியாது. உன்னை விட்டு உன்னை கைவிட உன்னை விட மாட்டார்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சொன்னால் இந்த இடத்துல இன்னும் நல்லா சொல்லணும்னா, உன்னை விடவே மாட்டார். தான் வேலையை முடிக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க, உன்னை விடவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுக்காக படைக்கப்பட்டவங்க, அவருடைய செயல்களை வெளிப்படுத்துறதுக்காக படைக்கப்பட்டவங்க. அவர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை நீங்க செய்யற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். முடிஞ்சிருச்சா சொல்லுவார், கிளம்பு. எங்க ஆண்டவரே கிளம்பு, இதுக்கப்புறம் நீ எந்த நம்ப முடிஞ்சு போச்சு வேலை. இதான் அவருடைய வேலை. இதாங்க நடந்துச்சு. தேவி தன்னுடைய சன்னை சாலமோனை பார்த்து சொல்றான், உன்னை கொண்டு தான் செய்வார். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அந்த ஆலயம் மில்லியன் கணக்கான ரூபா கிடைச்சாலும் கிடைக்காது. அந்த ஆலயத்தை திரும்பி யூதர்கள் கட்ட போறாங்க. என்ன தெரியுமா சொல்றான்? சாலமோனை போல எங்களால் கட்ட முடியாது, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதையெல்லாம் வைத்து கட்டுவோன்றான் இஸ்ரவேல் பிரதமர். புரியல? அப்படி கட்டினாங்க ஆலயத்தை. கொஞ்சம் கூட வஞ்சகம்லாம் இல்லை, கொஞ்சம் கூட சூதுலாம் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இப்போ கூட இந்த வேளாங்கண்ணி சர்ச்சை வேலையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்கும்போது பல லேக்ஸ் ஆகுது அப்படின்னு எஸ்டிமேட்லாம் போட்டு ஆர்கிடெக்ட்லாம் போட்டு எல்லாம் போட்டு வச்சோன்னே 2 பேர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அங்கே கட்டணுமா? எங்கே கட்ட சொல்கிறாரா அங்கே கட்ட வேண்டியது தான். புரியல? இல்லைன்னா கவர்மெண்ட் பணத்தை எடுத்துக்குவான். உங்களுக்கு தெரியாதா? 3 வருஷத்துக்கு மேலே ட்ரஸ்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா அவன் நேராக எனக்கு நோட்டீஸ் அனுப்புவான். எதுக்கு பணத்தை வச்சிருக்கிற? செலவு பண்ணு அப்படின்வான். செலவு பண்ணால் குடும்பத்துக்கு செலவு பண்ண முடியாது சார். புரியல? ஏதாவது செலவு பண்ணு, சர்ச்சுக்கு என்ன செலவு பண்ணு, செலவை காமி அப்படின்னு தான் சொல்லுவான். புரியல? ஜோம் பண்ணி இருந்தேன், ஒரு பகுதியில் பணம் சேர்ந்துச்சு, இங்கே வாங்க முடியல, இடத்த வாங்கினேன். ஒரு பகுதியில் பணம் சேர்ந்துச்சு, இங்கே இடத்த வாங்க முடியல, காம்பவுண்டை போட்டேன். ஒரு பகுதியில் பணம் சேர்ந்துட்டு இருக்குது, அடுத்தது என்ன செய்யறது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். சொன்னார்னா பிங்கி பாங்கி அப்படிதான். எது நடக்குமோ அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ செய்வார். என்னை கொண்டு இதை தான் செய்யணும்னு நினைச்சிட்டான் பாருங்க. கோரேஸ் என் மேய்ப்பன், அவனுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாதி. அவனை பார்த்து சொல்றாரு, இவன் மை ஷெப்பர்டுன்றார். அவன் ஆலயத்தை கட்டுவான். ஒரு வேலையை சொல்லி செய்கிறது வேற, ஒரு வேலையை சொல்லாம செய்கிறது வேற. ஆண்டவர் 2 விதத்தில் நம்மளை பயன்படுத்த போறார். ஒன்று, நீங்களா அவரை வெளிப்படுத்துறது வேற,
உங்களை கும்மாங்குத்து குத்தி அவரை வெளிப்படுத்த வைக்கிறது வேற. ரெண்டுமே நடக்கும். கையத்தல்லையா சொல்லுங்க பாருலாம். ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே என்ன செய்யும்? நடக்கும். அதை நடத்தி காட்டுகிறவர் தேவனே செய்வார். ஓகே, அதனால இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் இருக்கிற, பயன்படுகிற பாத்திரமாய் இருக்கிற, கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிற. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், உம்முடைய விருப்பப்படி பயன்படுத்தும், உம்முடைய சித்தப்படி பயன்படுத்தும். என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்து முடிங்க ஆண்டவரே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுவோமா? அப்படி எப்படி ஸ்டாண்டப் எழுந்திருப்போம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? தேவகுமாரா, தேவகுமாரா, சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய கரத்தின் கிரியைகள் எங்களை எவ்வளோ பார்த்து பார்த்து உருவாக்குற நீங்க எங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பெரிய கிரியைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு எஃபர்ட்டாக எங்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்கு தான் உங்களுடைய நல்ல ஆவியை எங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிறீங்க. உங்கள் வசனத்தை உள்ளே வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் செய்ய வேண்டியவைகளை செய்கிறதுக்கு வேண்டிய உங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிருஷ்டிகளாக எங்களை வச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாத்திரம் உபயோகமான பாத்திரமாக இருக்கணும், பயன்பாட்டில் இருக்கிற பாத்திரமாக இருக்கணும், கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே. நம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும். அதற்கு தான்ப்பா இந்த பாத்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் அதை மறந்துட்டேன் ஆண்டவரே, அதை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன். உமக்கு உபயோகமாக வாழ வேண்டிய பாத்திரம்னா எதற்காக வாழ்றேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பாத்திரம் இனி உமக்கு உபயோகமான பாத்திரமாக மாறட்டும்பா. நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமாக மாறட்டும். உங்களுடைய நல்ல ஆவியை எங்கள் இருதயத்தில் வச்சு, அந்த நல் வசனத்தை உள்ளார வச்சு ஆண்டவரை, மன்னிக்க முடியாதவர்களாம் மன்னிக்க வச்சு, பேசக்கூடாதவர்களெல்லாம் நல்ல அன்போடு பேச வச்சு, அன்புனா என்னன்னு தெரியாத என்கிட்ட அன்பை வெளிப்படுத்துறீங்க. பொறுமை என்னன்னு தெரியாத என்கிட்ட பொறுமையை வெளிப்படுத்துறீங்க. சகிப்புனா என்னன்னு தெரியாத என்கிட்ட சகிப்பை வெளிப்படுத்துறீங்க. சாந்தன்றது என்னன்னு தெரியாத என்கிட்ட சாந்தத்தை வெளிப்படுத்துறீங்க. என்னிடத்துல நற்கிரியைகளை செய்ய வைக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.